இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். சத்தமா பேச. ஆமா ஆமா ஆமா, சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்குறா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போட போடா. வேறும் பய என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிழப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா. நான் பாரு, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். புது தத்துவம் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு, எங்க கண்ணு ஒண்ணு. ஐயா எதுக்கு பாடைய கொண்டிருக்கிற நீ? ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடுனாதான் அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்டை. ஆளுங்க கூமுட்டை. இங்கதான் ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடா பாத்துக்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாதி சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட? நானு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு பெரிய தண்ணியில இல்ல வில்லா என்ன சொல்ற? போடா போடா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. சினிமாவில் பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு 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 டாலாக். இந்த இடம் ஓகேடா? அது நெஞ்சு, இது அது வயிறு, இங்க அது கொஞ்சம் தள்ளி, இங்க அடிச்சுக்க ஆப்பு. ஆத்தாடி, சொந்தக்காலுக்கு மத்தியில பந்தக்கால நட்டிட்டு போயிட்டானே. ஏன் கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருக்கும் ஐயா. அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன், அது இல்ல. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்ல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. தாவேகா வந்து தன்னுடைய ட்விட்டர் ஸ்பேஸ்ல, அது தாவேகா தொண்டர்கள் இப்போ தங்களுடைய கருத்துக்களை, தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ஒரு வீடியோ வந்து பகிரங்கமா வாட்ஸ்அப் குரூப்லாம் அதுல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க, நாஸ்தி ஆடுவீங்க. 2026 தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் 1 மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அணில் குஞ்சுகள் இருக்குல்ல, அதாவது அவருடைய தம்பிகள் 19 வயசு 20 வயசுல உள்ள சொன்னாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா,
ஒரு அடிக்கடி வந்து நீ ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் சரி இதுலேயும் சரி குரூப்பாக ஆர்கனைஸ் ஆகி பேசுறது அவன் வாய்க்கு வந்தபடி நம்ம டீ கடையில் நின்று பேசுவாங்க, ஆலமரத்துலேருந்து பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பொது தளத்தில் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. கொலை மிரட்டலா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். ஆதினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா. சேகர் பாபு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல 2 பேருக்கு கூட தெரியாதா சேகர் பாபு? அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பார்த்து பேசு, எவன் வந்தாலும் சரி தேவையில்லாம வாய விடாதீங்க, அறுத்து போட்டுருவோம். எவனோ வெட்டி பயலா இருக்கு நீங்க. வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. பாடி போவா ஆறா இருந்தா வா வா. நர்ற வாங்க. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவங்க போனா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிலாம் பார்த்தது சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ. அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படகோட்டி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேட்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே ஒரு மடிப்பு கலையாம எடுத்துறியா? இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? கட்டுறா. எது இதையா? என் வண்டி தொடக்க வச்சுக்க. என்னாக சாப்பிட்டாங்கல்ல, இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். முதலமைச்சரோ அமைச்சரோ மேயர் பிரியாவோ உங்க மீது இப்ப கேஸ் போட்டா உங்க வாழ்க்கையே போயிருமே. நான் அதனால இப்ப இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கீங்களே, உங்களுக்கு அவங்கள நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கும். நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிருங்க. இப்ப மேயர் பிரியாவை பேசியது, அவ்வளவு பெரிய ஒரு அரசு, ஒரு உயர் பதவி, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களை பத்தி இழிவா பேசினது கண்டிப்பா வழக்கு பாயும். பெண்ணை இழிவுபடுத்தியது, அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு. அமைச்சரை அறுத்துடுவேங்கிறது கொலை மிரட்டல் வழக்கிலே வரும். அமைச்சருக்கான கொலை மிரட்டல். இப்ப ட்விட்டர் ஸ்பேஸ்ல நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து அவங்க முடிவெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா போலீஸ் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆனா இது தம்பிகள் அண்ணன் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னா இப்ப உங்க ஏதோ விஜய் இருக்காரு, எங்க அண்ணன் தளபதி இருக்காருங்கிறாங்க. அவர் பனையூர்லயே தான் இருப்பாரு. எனவே காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது மிக மோசமான ஒரு செயலாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லாங்க பெரிய பெரிய காரியத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து நீங்க அழுத்தி போய் இவங்களை பிடிச்சீங்கன்னா விஜய் ஓடி போயிடுவாப்ல. விஜய் வந்து ஐயா எனக்கு தெரியாது, எங்க கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க பேசினாங்கன்னா நானா பொறுப்பு அப்படின்னு விஜய் வந்து இவர்களை காப்பாற்றக்கூடிய ஆள்லாம் கிடையாது. விஜய் வந்து பிடிச்சிட்டு போங்க அந்த நாய்கள்ன்ற மாதிரி இப்போ மாட்டி விட்டுட்டு விஜய் ஓடி போயிடுவாப்புல. இவங்க வந்து விஜயை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இது பண்றதுக்காகவும் பேசியிருக்கான். இவன் வாழ்க்கை தான் நாசமா போகுது. எப்படி நாளை போலீஸ் தூக்கு பெரிய இன்ஜினியர் நீதான் தாய் மாமனா? ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. ஆஹா, மாப்பிள பிள்ளையுடன் மூத்தரம் பெஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் ஒரே தெரியலையா? நானே துவைக்கிறவன், என்னைய கூட்டி போய் துவைக்க போறீங்களா? ஐயா விட்டுருங்க.
நீ குளோன்